ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அந்த ப்ராடக்ட்னால் சீரம். அது ஸ்கின் க்ளோயிங் சீரம். ஸ்கின்னை நல்லா பளபளன்னு வச்சுக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். சீரம்னா என்னென்னா, நிறைய ஆயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதில் செய்கிறது தான் சீரம். அது எப்படி யூஸ் பண்ணலாம், சீரம்னா என்ன, எப்போ யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கிறது, அது எல்லாமே போடுறேன் வீடியோவாக வாங்க பார்க்கலாம். இந்த சீரம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலான்னா, நைட் கேர் ரொட்டீனாக நீங்கள் இந்த சீரமை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணால் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சீரம்னா என்னென்னா, நம்ம ஸ்கின்னில் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், நல்ல ஈரப்பதத்தோடையே வச்சுக்கும். இது நம்ம ஒரு 8 to 10 கிளாஸ் வாட்ரு குடித்தா நம்ம ஸ்கின் எவ்வளோ ஹைட்ரேட்டிங்காக இருக்கோ, அதே மாதிரி நம்ம சீரம் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் நல்லாவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இந்த சீரமோட யூசஸ் பார்க்கலாம் வாங்க. இது ஸ்பெஷலாகவே எதுக்கு நல்லா இருக்கும்னா, ஸ்கின் கேர் இஷ்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதை நல்லாவே ட்ரீட் பண்ணி கொடுக்கும். லைக் டார்க் ஸ்பாட்ஸு, ஃபைன் லைன்ஸு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டல்னஸ்ஸு, இதெல்லாம் நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும். சீரம் எப்போ யூஸ் பண்ணலான்னா, எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷ் சல்ஃபேட் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணணும். இந்த சீரமோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. இது நம்ம ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஓப்பன் போர்ஸ் எல்லாம் இருந்தால் மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ்லாம் இருந்தால் நல்லா க்யூர் பண்ணும். ஸ்கின்னுக்கு ஈவன் டோனாக ஆக்கும். நல்ல ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருந்தால் நல்லாவே கம்மியாயிடும். இந்த சீரமில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் ஒரு 4 இன்க்ரீடியன்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஆல்மண்ட் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஆயில், ரோசிப் ஆயில், ஆர்கன் ஆயில். இதோட பெனிஃபிட்ஸ், இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்மண்ட் ஆயிலை பற்றி பார்ப்போம். ஆல்மண்ட் ஆயிலில் மெயினாக என்ன நல்லா க்யூர் பண்ணுன்னா, எக்ஸிமா அண்ட் சொரியாசஸ். அது எக்ஸிமானா அரிக்கும் தோல் அலர்ஜி, அதே மாதிரி சொரியாசஸ்னால் தடிப்பு தோல் அலர்ஜி சொல்லி இந்த 2 அலர்ஜிஸும் நல்லாவே க்யூர் பண்ணும். உங்களுக்கு வறண்ட சரும நிலையை நல்லாவே இந்த பாதாம் எண்ணெய் க்யூர் பண்ணிகிட்டு இருக்காங்களா. பல நூற்றாண்டுகளாக இந்த பாதாம் எண்ணெய் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. முகப்பருவை நல்ல மென்மைப்படுத்திக்கிறதா. இந்த எண்ணெயில் உள்ள கொலாஜன் கொழுப்பு அமிலம் அந்த சருமத்தில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கெல்லாம் நீக்கி கொடுக்கறது. அதே சமயம் இந்த எண்ணெயில் இருக்கிற ரெட்டினால்ஸ் என்ன செய்யும்னா, முகத்தில் உள்ள பருவை எல்லாமே நல்லாவே கம்மி பண்ணும். சூரியனால் ஏற்படும் பாதிப்பை நல்லாவே இது மறைக்கிறது. நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஸீட் ஆயில். ஃப்ளாக்ஸீட் ஆயில்னால் ஆலிவ் விதை, அதோட எண்ணெய். அது ஒரு நல்ல பவர்ஃபுல் ஸ்கின் கேராக ஹேர் கேராக நல்ல 2த்துக்குமே ஒரு பெஸ்ட்டான இன்க்ரீடியன்ட் இந்த ஆயில். இது என்ன பண்ணணும்னா, இது நம்ம சருமத்தில் உள்ள ஈரப்பதத்தை நல்லாவே மேம்படுத்தி கொடுக்கறது. அளவு காரணமாக இது தோல் சுருக்கங்கள் மற்றும் பிற வயதான அறிகுறிகளையும் தோற்றத்தை குறைக்கிறது. நெக்ஸ்ட்டு ரோஸ்ஹிப் ஆயில். ரோஸ்ஹிப் ஆயில் நல்ல ஒரு நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டராக இருக்குது. இது என்ன செய்யணும்னா, நம்ம ஃபேஸில் இருக்கிற டல்னஸ் எல்லாமே நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காக வச்சுக்கும். இதில் இருக்கிற விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி நல்லாவே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஆயில் நம்ம ஸ்கின் செல்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி நல்ல நம்ம ஸ்கின் டோனை பூஸ்ட் பண்ணும். ஓவரால் நம்ம ஸ்கின் ஹெல்த்துக்கே இது நல்லா ஒர்க் பண்ணும். நெக்ஸ்ட் ஆயில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்கன் ஆயில். ஆர்கன் ஆயிலில் பற்றி பார்க்கலாம். இது நைட் டைம் மாய்ஸ்சரைசராக நல்லாவே இருக்குமா. இது ஸ்கின்னை நல்லா டோன் பண்ணும். அதே மாதிரி ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. இது நேச்சுரலாக சன் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லாவே ஹீல் பண்ணி கொடுக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர், அல்லா ஹாஃபிஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.